ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட் தான் எடுத்திருக்கோம். முகத்தை நல்லா பொலிவாக மாற்றி கொடுக்குறதுக்கு ஒரு அருமையான பொருள். முகத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற அழுக்குகள், தேவையற்ற முடி, இந்த மாதிரி முகத்தில் எது இருந்தாலும் அதை நீக்கி முகத்தை நல்லா பளபளன்னு மாற்றி கொடுக்குறதுக்கு பேஸ்ட் வந்து ஒரு அற்புதமானது. அதுக்காண்டி தான் இன்றைக்கி நம்ம பேஸ்ட் வந்து எடுத்திருக்கோம். இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டில் கோல்கேட்லேருந்து எதுனாலும் நான் யூஸ் பண்ணக்கூடியது வந்து எடுத்து வந்து வச்சுருக்கேன். நல்லா இப்போ ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது லெமன். லெமன் வந்து சிட்ரிக் ஆசிட் அமிலம் நிறைந்த ஒரு பொருள். முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி முகத்தை நல்லா பொலிவாக மாற்றி கொடுக்கும். இந்த மாதிரி அந்த சீட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் லெமன் சாரை அப்படியே சேர்த்துக்கலாம். சீட்ஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஸ்பூன்லேயே எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டையும் லெமன் சாறையும் நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு அருமையான பக்குவத்தில் ரெமெடி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். நான் வந்து என்னோடய ஹேண்டில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொட்டு ரோஸ் வாட்டர் எடுத்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹேண்டில்னால ஹேண்டில் வந்து லேசாக கொஞ்சமாக சேர்த்து ஒரு மசாஜ் ரோஸ் வாட்டர் வச்சு ஃபேஸில் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த அழுக்குகளை நீக்கிறதுக்கு, ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தாக மாற்றி கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே ரோஸ் வாட்டர் ஒரு பயனுள்ளது. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரெமெடி மாதிரி ஃபேஸில் உங்களுக்கு கண்ணுக்கு மேலே, மூக்குக்கு மேலே, எல்லா இடத்துலையும், கன்னத்தில் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள். நானும் ஒரு 20 நிமிஷம் வச்சுருந்து வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 நிமிஷம் வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இது பாருங்கள், வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துண்டோ இல்லை லேசான துணி அந்த மாதிரி வச்சு லேசாக நல்லா ஃபேஸை வந்து அழுத்தி தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஒத்தி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. இதே மாதிரி உங்கள் ஃபேஸ்லேயும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.